9 லட்சம் ரூபாய் பைக்கை திருநோய்க்கு ரிமாண்ட் கிடையாது, மாவு கட்டு கிடையாது. 3 பாக்கெட்டு வச்சவனுக்கு ரிமாண்ட்னா அவன் மாமூல் ஒழுங்கா கொடுத்திருந்தா விற்க விட்டுருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த நினைப்பிலேயே காவல்துறையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது விஜய்க்கு நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போயிருது, அவங்க பப்ளிசிட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கே தெரியுது, சார் வருஷத்துக்கு ஒரு தான் டெத் நடக்குது, லாக்அப் டெத் டெய்லி சாகுறான். அருண் நினைச்சிருந்தாருன்னா எம்எல்ஏ கைத்துல ஏன் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க கேட்டிருந்தா நான் இப்போ உட்காந்து இதை நான் பேசிருக்கவே மாட்டேன். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, அந்த பிளாஜிக்காலத்துல ஒரு மேட்ரோ ரேப்பு நடந்தது இல்லையா, யார் அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்? என்ன மாவு கட்டு போட்டாலும் சரி, என்ன ஜெயில போட்டாலும் சரி, நான் அங்கேயே சேர்த்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன், அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸே போலீஸ் தானே சார். வண்டியில வந்து ரேப் பண்ற வரைக்கும் காவல்துறை காலதாமதம் படுத்துவது அல்லாமல் அவனுக்கு டைமும் கொடுத்துருங்களா. இதை அண்ணாமலை பேசுவார்னு நினைச்சேன், ஏன்னா ஒரு ஐபிஎஸ். அது நடந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்டேஷன்லையும் வாகனம் திருட்டு போனாலும் செயின் ஸ்டாச்சிங் நடந்தாலும் எஃப்ஐஆர் தான் போட வேண்டும். சிஎஸ்ஐ மறுத்தால் குற்றம் யாராவது ஒருத்தர் போட்டிருக்காங்க சார். வணக்கம். நம்முடன் சமூக ஆர்வலர் சங்கர் சுப்ரமணியம் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோவில் சபரிவர்மா அப்படிங்கிற ஒருத்தர் லாக்அப்பில் அடித்து கொண்டதான் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல், அதாவது டிவிக்கு காரணம் விஜய், முதல்வர் விஜய் பதவி விலகணும்னு சொல்லி நிறையா தோண்டி இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்த சபரிவர்மாங்கிறது ஒரு ஹேண்டிகேப்டர், மாற்றுத்திறனாளி. இந்த இடம் உப்பளமாக இருந்தது, நாங்களும் அந்த ஊரில் தான் இருந்தோம். சுஷேந்திர பக்கத்து தான் இது. ரொம்ப எங்களுக்கெல்லாம் 3 கிலோமீட்டர் தான் அந்த வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருந்தது. இதனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கும். இவர் வச்சிருக்கிறது இது பல சேனல்லையும் பேசிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் பேசலை. 3 பாக்கெட்லேருந்து 200 கிராம் வரைக்கும் தான் பேசுகிறாங்க. அப்படியே இவர் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கிறதுனால இந்த 200 கிராமாக இருந்தாலும் 3ஆ பிரிக்கலாம். அவங்களுக்குள்ள 4 பேர் இருக்காங்க. இல்லை 3 பாக்கெட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய குவான்டிட்டி கிடையாது, பெரிய ஒரு வால்யூம் கிடையாது. ஸோ இவருக்கு மாற்றுத்திறனாளிய இந்த சின்ன குவான்டிட்டிக்கு ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணதே இது ஏற்கனவே விற்றதுக்காக இல்லை, ரிமாண்ட் பண்ணணும், இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிற பிளான் தான் முதலாவது வந்திருக்கே தவிர இதை விற்றது கூட ஒரு 2வது தான். 3 பாக்கெட்டுக்கு நீங்கள் ரிமாண்ட் பண்ணும்போது மஜிஸ்ட்ரேட் ஐயா இவர் ஒரு ஹேண்டிகேப்ட் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டார். ஒரு கோர்ட்டுக்கு போய் பாருங்க, சேதப்பட கோர்ட்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு, மஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஹேண்டிகேப்ட் சொல்லி ரிமாண்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு வேஷ்டி கட்டினோம்னா ஒரு கை அவருக்கு தூக்க முடியாது, வேஷ்டி போடுறதுக்கோ ஒரு பேண்ட் போடுறதுக்கோ கஷ்டம். ஸோ இதுல நாங்க எல்லா சேனலையும் வந்ததுலயே நீங்க இந்த விற்க வேண்டாம்னு சொல்ல, நீ மாமூலை கொடுத்துட்டு வெளிக்கு தெரியாம வித்துக்க. இந்த மாமூல் தகராறுல தான் இது பெருசாச்சே தவிர இல்லைன்னா இவரை ரிமாண்ட் பண்ணது ஏத்துக்கு யாராலையும் ஏற்றுக்கணும். மாற்றுத்திறனாளி கொண்டு போய் ரிமாண்ட் ஏன் சார்? சாதாரண 507 302 ஒரு குற்றம் பண்ணினா ஸ்டேஷனுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை 506 ஒன்னாக்கி 502 வாங்கி ஸ்டேஷன் பேர் கொடுக்குறாங்க. எவ்வளவு ஸ்டேஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய குற்றங்களுக்கெல்லாம் ஸ்டேஷன் பெயில் கொடுக்கும்போது இவருக்கு அதை பிரிச்சிருந்தாங்கன்னா 2 குற்றவாளியை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட ஸ்டேஷன் பெயில் கொடுக்கலாம். இவங்க நாகர்கோவில்ல அந்த லஞ்சம் இவங்களுக்கு முறையா வரலைங்கிறதுக்காக தான் ரிமாண்ட் பண்ணிருக்காங்களே. இன்னும் சொல்ல போனா இன்னும் காவல்துறை அந்த டிஎம்கே தூக்கத்திலிருந்து இன்னும் கிளம்பி அந்த விஜயுடைய பார்வைக்கே இன்னும் காவல்துறை வரலை என்பதற்கு பல ஒரு ஆதாரம் இருக்கு. சரி, விஜய் வர்மாவை பண்ணிட்டாங்க, அது நிறைய பேர் லாக்அப், இது லாக்அப் டெத் அல்ல, இது ஜெயில் டெத்து. லாக்அப்ங்கிறது உங்களை ஒரு 10 மணிக்கு கூட்டு போயிட்டாங்க காலைல, மறுநாள் காலைல 10 மணி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணலாம் மஜிஸ்ட்ரேட். 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு. சின்ன சின்ன கேஸ்னா விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு நைட்டு 1 மணிக்கு கூட மஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டு போனான். அப்ப இவர் ஏற்கனவே இந்த வர்மாவை ரொம்ப நாளா தெரியும், போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சில உண்மைகள், இவர் கொடுத்த லஞ்சத்தெல்லாம் அவர் வீடியோ எடுத்த மாதிரியும் அந்த வீடியோ எப்படியோ ஸ்டேஷன்ல பார்த்த மாதிரியும் அந்த வீடியோ இருந்தால் நமக்கு ஆபத்து, ரிமாண்ட் பண்ணினா தான் அவர் பயப்படுவான்னு சொல்லி அதுக்காகத்தான் இவங்களை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த 3 பாக்கெட்டுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிய ரிமாண்ட் பண்றது எனக்கு சேர்ந்து தமிழ்நாட்டில் இது ஒண்ணுதான் இருக்கும். நான் சௌரியவங்க இறந்ததுக்கு
இப்போ விஜய் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சார் சார் தொட்டோன்னே ராஜினாமா பண்ண முடியுமா? நான் ஒன்று கேட்குறேன். அதிமுக பீரியட்ல பென்னி ஜெராஸ் கொலையாக்காது இல்லையா? அந்த கொலைக்கு சட்டவிரோதமான டாக்டர் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க சார் வெண்ணிலா சார். அவருக்கு ரிமாண்டுக்கு அனுப்பலாம்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதே ஒரு சட்டவிரோதம். இவர் என்ன சொன்னார், எடப்பாடி என்ன சார் சொன்னார், அவங்க 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னாரா இல்லையா? எப்படி சார் உங்க வீட்டில் 5 பேர் தான் 5 பேருக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருமா? 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு வருமா? அப்போ இவர் வந்து ஒன்று. 2வது, கிருஷ்ணகிரியில் அந்த 5 வயசு பொண்ணை ரேப் பண்ணதுக்கு எத்தனை மாசங்கள் பொறுத்து நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏன் நம்ம அரக்கோணத்துல ஒரு டிஎம்கே ஒரு கேஸ் இருந்தது, அதுக்கு நீங்க எத்தனை நாள் பொறுத்து என்ன எஃப்ஐஆர் போடல? அதுக்கு எத்தனை ஒரு இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த நினைப்பிலேயே காவல்துறையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது விஜய்க்கு நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போயிருது, அவங்க பப்ளிசிட்டி பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் விஜய்க்கே தெரியுது. ஸோ இன்னும் காவல்துறையில் பல மாற்றங்கள் செய்ய வேண்டும். நேர்மையான அதிகாரிகள் ஒழுந்து கொண்டிருக்கிறார்கள், நேர்மை இல்லாத அதிகாரிகள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இவர் விஜய் என்ன சொன்னாரு, ஒரு 26 மணிக்குள்ள ரிமாண்ட் பண்ணிட்டார். பண்ணல, அது கூட அவங்க ரிமாண்ட், அதுவும் சாட்சியை கழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் ரிமாண்ட் பண்ண சொல்லிருக்காரு. அவங்க யாருக்குமே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரிமாண்ட் கிடையாது, எல்லாருமே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் பண்ணிருக்காரு. 2வது, என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, முடியல. இனி எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த லாக்அப் டெத்தில் இருக்காங்களா அவங்களுக்குள்ள சண்டை வந்தது, அவங்க தான் அடிச்சாங்க, இந்த கதையை மாத்துறாங்க. இவர் ஒரு ஹேண்டிகேப்ட், இவர் போய் ஒருத்தரை அடிக்கவே முடியாது. இவர் போய் எப்படி சார் அடிக்க முடியும்? இவர் யாரை அடிக்க முடியும்? இவர் வேணா அடி வாங்கிப்பாரு தவிர இவர் போய் கழகத்தை தூண்டவோ அடிக்கவோ இவர் ஒத்தை சண்டை போடவோ முடியாது. ஸோ காவல்துறை செய்த குற்றத்துக்கு எப்பவுமே ஒரு 302 வந்து நீங்க மட்டும் போய் ஒரு 302 பண்ணி ஈஸியா கேஸ் முடிச்சிடலாம். ஆனா 9 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை பண்ணா அதை முடிக்கிறது கஷ்டம், அதுல நிறைய அக்யூஸ்ட் ஜம்ப் பண்ணிடலாம். அதனால காவல்துறை இத அந்த லாக்அப் டெத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு இவருக்கு தகராறு வந்து சொல்ற அதெல்லாம் பொய். அதனை விசாரிச்சா தான் அதனுடைய உண்மை தரும். 2வது, விஜய் வந்து 24 ஹவர்ஸ்ல ரிமாண்ட் பண்ண சொல்றாரு, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டும் பண்ணிருக்காங்க. இதை டிஎம்கே ஆட்சியில அதிமுக ஆட்சியில வந்தா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் தான் போடுவாங்க, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அடுத்த ஒரு அஃபென்ஸ் வந்துடும், இந்த அஃபென்ஸ் எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்படி நடக்கல சார். இதுக்கு இவங்க ரிமாண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கேரளாவில் வேடன்னு இருந்தார், ஒரு பாடகர். அந்த வாடகை வந்து திருச்சூர்ல 7 கிராம் கஞ்சா வச்சிருந்தார். அந்த காவல்துறை அந்த ரூம்ல 7 பேர் இருந்தாங்க. அவனை ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கிராம் கம்மியா இருந்ததுனால 7 பேர் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்டேஷன் பேல் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுக்கு அவர் இவர மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அந்த அந்த கேரளா ஸ்டேட்டே ஒரு கலக்கினார். முதலமைச்சருக்கு எதிராக பேசினவர். அது ஒரு திருமாவளவன் மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள கட்சி. அது அவருக்கே ஸ்டேஷன் பேல் கொடுத்திருக்கும் போது, கஞ்சாவுக்கே ஸ்டேஷன் பேல் கொடுத்திருக்கும் போது ஏன் இவங்க கொடுக்கூடாது? இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்னால ஒரு பயம் வர அளவுக்கு காரணம். ஏன்னா வந்து அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஆனது, இதே திமுக ஆட்சியில் நடந்து, டிவி காட்சியில் தொடர்ந்து நடக்குது. இது வந்து லாக்அப் டெத்துங்கிறது வந்து இது போலீஸ் இது வந்து தடுக்க முடியாது. அதை வந்து சார் லாக்அப் டெத்தை தடுக்கணும்னா கடுமையான தண்டனைகள் காவல்துறைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார். இதை யாரெல்லாம் கவனிக்கணும்னா, உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நான் பேசுறதுல ரொம்ப ஆர்வம் வளர்ந்தது. இதை தடுக்கிறதுக்கு நான் தமிழிசை வீட்டுக்கும் பிரேமலதா வீட்டுக்கும் நடுவில் தான் நான் இருக்கேன். இவங்க 2 பேரும் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க, அண்ணாமலை மிக கவனமாக கவனிக்கணும். இதை தடுக்கணும்னால் நீங்க 3 மாசம் ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கலெக்டர் ரிட்டையர்டு இல்லைன்னா ஒரு ஜட்ஜி அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? ஒரு சிஎஸ்ஆர் வந்து 3 மாசம் தான் வேல்யூ, 1 வருஷமா ஏன் இருக்கு? ஒரு எஃப்ஐஆர் வந்து 90 நாள்ல போடணும், அது ஏன் நீங்க 3 மாசமா போடல, 3 வருஷமா போடல? ஒரு எஃப்ஐஆர் போடாம ஏன் 2 வருஷம் வச்சிருக்கேன்? இதெல்லாம் யாரு கவனிக்கிறாங்க தெரியுமா? யாருமே கவனிக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சரி விளாத்துக்குளத்துல இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்க இல்லையா? அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அண்ணாமலை பேசுவார்னு நினைச்சேன், ஆனா பேசல. ஏன்னா நான் ஒரு லாயர் கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க லா பேசுறேன். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. அந்த விளாத்துக்குளத்துல ஒரு மேட்ரோ ரேப்பு நடந்தது இல்லையா? யார் அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ் சார்? என்ன மாவு கிட்ட போட்டாலும் சரி, என்ன ஜெயில போட்டாலும் சரி, நான் அங்கேயே சேர்த்தாலும் முறையில சொல்லிடுறேன், அதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டே போலீஸ் தானே சார்? ஃபர்ஸ்ட் அக்யூஸ் போலீஸ்.
ஏன் அவன் ஏற்கனவே பெயில இருக்கான், அவன் மேல 30 கேஸ் இருக்கு. அவன் தான் வண்டியை திருடின்னு வந்திருக்கான், அவன் தானே வண்டி திருடி இருக்கான். அந்த திருடின்னு வந்து அந்த திருட்டு வண்டியிலேயே கோர்ட்ல வந்து வாரம் கையெழுத்து போடுறான். அப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா, நீங்க டெத்தை பத்தி பேசுறீங்க, லாக்அப் டெத்து, ஜெயில், அதை விட டெய்லி குற்றங்கள் நடக்குது, வெளியில வருது இல்ல. அதுல எஃப்ஐஆர் போட்டிருந்தால் 15 நாள் ஒரு வாட்டி டிசி மீட்டிங் போடுவார். அப்ப டிசி என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஏப்பா அந்த எஃப்ஐஆர் நம்பர் 14 இப்ப லேட்டஸ்டா யாரெல்லாம் ரிமாண்ட் ஆகி பெயில வந்திருக்காங்க, யாரெல்லாம் கண்டிஷன் பெயில இருக்காங்க, யாரெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆளுகளாம் இப்படியா எவனா வந்திருக்கான பாத்துருவாயா, ஏன் எனக்கு 4 நாள் ஆளை பிடிக்கணும் யாருன்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த மர்டர் நடக்குமா? எப்படி நடக்கும்? அவன் இந்த பொண்ணை ரேப் பண்ண வந்திருக்கமா? திருட்டு வண்டியில வந்து ரேப் பண்ற வரைக்கும் காவல்துறை காலதாமதம் படுத்துவது அல்லாமல் அவனுக்கு டைமும் கொடுத்துருங்களா? இதை அண்ணாமலை பேசுவார்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு ஐபிஎஸ். அது நடந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்டேஷன்லையும் வாகனம் திருட்டு போனாலும் செயின் ஸ்டாச்சிங் நடந்தாலும் எஃப்ஐஆர் தான் போட வேண்டும். சிஎஸ்ஐ மறுத்தால் குற்றம் யாராவது ஒருத்தர் போட்டிருக்காங்க சார். ஏன் நம்ம சிட்டி கமிஷனர் பார்க்கலையா? இதை இன்னொன்னு சொல்றேங்க, எல்லாருமே கமிஷனர். நான் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆள் தமிழிசை வீட்டுக்கு போய் ஒரு விஷயம் கேட்டேன். அப்ப தமிழிசை சொன்னாங்க, நாகராஜன் அனுப்பிச்சு இவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஒரு எஸ்ஐட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னார். எஸ்ஐட்ட இல்ல, கமிஷனர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, எதுக்காக கமிஷன்ட்ட போறாங்கன்னா அதுல உடனே தீர்வு கிடைக்கும்னு யாருமே போறதில்ல. அப்படி சொன்னா நான் வந்து 1 கோடி ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறேன், உங்களுக்கு வீட்டை வித்தாவது கொடுத்துறேன். எதுக்கு போடுறாங்க? எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு ஆக்ஷன் எடுக்காம இருப்பாங்க. அப்ப கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கணும்னா அந்த கமிஷன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ரெசிப்ட் தருவார். அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சு தான் கோர்ட்ல டைரக்ஷன் போட முடியும். அப்ப ஏசி டிசி இதெல்லாம் எதுக்கு இருக்காங்க? அவர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்களா? அதுக்கப்புறம் விசாரிக்க மாட்டாங்க. அது விசாரிக்காம நேர கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிடுவாங்க. அதை அக்யூஸ்ட் கிட்ட எஃப்ஐஆர் போடாம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பணம் வாங்கிக்கிறார். 25,000 30,000 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளவுக்கு தேவைப்படுமோ அந்த கேஸுக்கு எதுவும் வாங்கிக்கிறாரு. ஆனா பாதிக்கப்பட்ட அனைவருமே டைரக்ஷன் போறது கோர்ட்டுக்கு போறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் தானே, போய் சைதாப்பேட்டை கோர்ட்ல எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கு பார்க்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்க்க சொல்லுங்க. ஐயா முகாந்தர காரணம் இருக்குன்னு சொல்லி 2 கேஸ் எனக்கு நம்பர் ஆயிருக்கு. முகாந்தர காரணம் இருக்குன்னு நம்பரானால் அப்ப எஃப்ஐஆர் உங்க போடுறது தான் அர்த்தம். அப்ப இது யாரு செக் பண்ணும்? என்னைக்காவது ஒரு டிசி வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து இந்த 60 வருஷ காலமாக ஒரு டிசியோ ஒரு ஏசியோ ஒரு ஸ்டேஷன் வந்து என்ன அந்த சார்ஜ் ஷீட் போறதுக்கு 3 வருஷம் ஆச்சு, அந்த பார்ட்டியை கூப்பிடு, சார் அவர் இறந்துட்டார் சார், இப்ப இருந்தாரு சார், இறந்தது 1 மாசம் ஆகுது சார், ஏயா ஒரு புகார்தாரி இறக்குற வரைக்கும் எதுக்கையா நீ சார்ஜ் ஷீட் போடல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி ஏதா ஒரு ஸ்டேஷன்ல எங்கேயாவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? ஐயா எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கா? நடக்கல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அங்க ஜெயில நடக்கிறது வருஷத்துல ஒரு வாட்டி, இங்க டெய்லி நடக்குது ஸ்டேஷன்ல. விருகம்பாக்கத்துல ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வீட்டுக்கு போறது இல்லை என்பதற்கு ஆதாரம் சொல்றேன். சரி, இது சொல்றீங்களே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த வந்து நாகரில் நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகனுடைய முன்னாள் தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க, அந்த மாதிரி காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சில மீடியாவில் அவங்களுக்கு ஆதரவு உள்ள மீடியாலாம், திமுக ஆதரவு மீடியாலாம் அதை வந்து மிக வந்து பிரபலமாக பரப்பியிருக்காங்க. இது எப்படி தமிழக அரசுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண எதிர்கட்சிகளுக்கெல்லாம் எப்படி தெரியுது இது கேட்குறீங்க சார்? 60 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக பாடம், நானும் பல லட்சங்கள் லஞ்சத்தில் சம்பாதித்துக் கொள்கிறேன், நீங்களும் சம்பாதிச்சுக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தானே சார் ஓடிட்டு இருந்தது. அந்த நானும் அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இது யாரு கையெழுத்து போட்டுக்க பாருங்க. நான் ஒரு 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போறேன் விருகம்பாக்கத்துல. அந்த எஃப்ஐஆர் போடல. 13ஆம் தேதி அன்னைக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு போறேன். எம்எல்ஏ சிஎஸ்ஆர் போடணும் அந்த கம்ப்ளைண்ட்லயே எழுத்துறாரு. அதுக்கப்புறம் அருண் சார்ட்ட போறேன். ஒரு அருண் சார் இதை பார்த்துட்டு போட்டாங்களா அப்புறம் என்ன, அதுக்கா சார் கமிஷன் இருக்காரு சார்? அருண் சாரால இந்த வருண் அன்னைக்கு வருமாவா இந்த ஒரு பத்திரிகையாளர், சவுத் சங்கர், அப்புறம் பிலிப்ஸ், இவங்க மட்டும் பாதிக்கல,
யாரெல்லாம் அவரை பார்த்தாலும் அவங்க எல்லாரும் பாதிக்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அருண் என்ன தெரியுமா கேட்டாரு, சிஎஸ்ஆர் போட்டச்சுல இது அப்புறம் என்ன அவர் அப்படியே கேட்கணும், அப்படியே கேட்கணும். அவர் என்ன கேட்டிருக்கணும், ஏப்பா அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடுப்பா, ஒரு ஆளு 71 வயசுக்கு மேல உன்ட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்காரு, நீ என்ன சிஎஸ்ஆர்ல எம்எல்ஏ சிஎஸ்ஆர் போய் எழுதி கொடுத்துருக்காரு, இந்த ஸ்டேஷன் யார் யார் நடத்துறாங்க, எம்எல்ஏ நடத்துறாங்க, நீ நடத்துறியா? இதே மாதிரி ஆள் இங்க வந்தான்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். சொன்னாத்த கமிஷனருக்கு வேல்யூ. இப்ப கமிஷனர் எதுக்கு போறாங்க? அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சு இருந்தா தான் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்க முடியும். காவல்துறை செயலர் இருந்தா தானே கோர்ட்ல கூட்டம் கூடுது. 23வது கோர்ட்ல விரும்பாக்கம் மட்டுமே 10 கேஸ் இருக்கு சார். அக்யூஸ்டே பணம் வாங்கிக்கிறாங்க, எஃப்ஐஆர் நான் போட மாட்டேன் சார். வனிதாங்கிற இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க கோர்ட்ல போய் பார்க்கலாமே, ஆர்டர் வாங்கிட்டு வரலாமே எஃப்ஐஆர் போடுறதுக்கு, எப்படி? ஏன்னா இவங்க 10 நாள் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. இவங்க மேலே அக்யூஸ்ட் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் எஃப்ஐஆர் போடாமல் இருக்க வேண்டியது, அப்புறம் நான் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வரணும். நாங்கள் வரும்போது வனிதா இருக்க மாட்டாங்க, இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. லாக்அப் டெத்து 10 வருஷம் 4 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது. தினமும் புகார்தாரர் காவல்துறையால் பாதிக்கிறாங்க. சரி, 1 கிராமுக்கு நீங்க அவரை ரிமாண்ட் பண்ணீங்கல்ல, 1 கிராமுக்கு ரிமாண்ட் பண்ணீங்களா சார்? அதான் சார், எனக்கு மாவு கிட்ட போட்டாலும் பரவாயில்ல, நீங்க வேணா வந்து பெயில் எடுங்க, நான் பணம் கொடுத்துறேன். விருகம்பாக்கத்துல விருகம்பாக்கத்துல ஒரு 4-5 வருஷம் மாதிரி சுமிதின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, கிரைம் இன்ஸ்பெக்டர். இதுக்கு கலெக்ஷன் சுமதினு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து 20 பில்டிங் தள்ளி திருட்டு வண்டி வாங்கி விற்கிற குடோனே இருக்கு. என்னையும் கூப்பிட்டு வண்டி வேணுமான்னு கேட்டார், இடத்த கொண்டு காமிச்சாரு. நான் இந்த வண்டி எப்படி விற்கிறதுன்னு கேட்கிறேன். அதுக்கு ஒரு சொல்றாரு, நீங்க விருகம்பாக்க கேட்கணும்னா என் பேர் சொன்னா போறோம், நான் வந்து உங்களுக்கு லாபம் தெரியும்னு சொன்னார். இதை அப்படியே நான் சுமதிட்டு வந்து சொல்றேன், என்ன செய்யணும் வாங்கன்னு கூப்பிடணும்ல, அது நாங்க நோட் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கலான்ட்டாங்க. அதே ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் சீஸ் பண்ண 2 பைக்கு 9 லட்சம் ரூபாய் எந்த இடத்துல திருட்டு வண்டி விற்கிறானோ அந்த இடத்துலயே விருகம்பாக்கம் காவலர் 2 பேரும் கொண்டு வித்து பணமாக்கிட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிச்சது உளவுத்துறையா, ஐஎஸ்ஆ இல்ல இன்ஸ்பெக்டரா? அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை கண்டுபிடிச்சது பாலிமர் டிவியும் நியூஸ் தவணும். அவரை சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசத்துல நீங்க வேலை கொடுத்துருங்க. ஏயா 9 லட்சம் ரூபாய் பைக்கை திருநோய்க்கு ரிமாண்ட் கிடையாது, மாவு கட்டு கிடையாது. 3 பாக்கெட்டு வச்சவனுக்கு ரிமாண்ட்னா அவன் மாமூல் ஒழுங்கா கொடுத்திருந்தா விற்க விட்டுருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அருண் சார் வந்து என்ன கேட்டிருக்கணும், யாரு அவனுக்கு எம்எல்ஏ ஸ்டேஷன் சரி அப்படியே இருந்தாலும் இந்த எம்எல்ஏ கையெழுத்து போட்டார்ல, அவர் உண்மையிலே டிகிரி படிச்சிருந்தாருன்னா, காலேஜ் போய் படிச்சிருந்தாருன்னா, இந்த ராயப்பன் இந்த கவுண்டமணி படத்துல ராயப்பன் எம்எல்ஏ ராயப்பன் பிஏ ராயப்பன் கத்துவான், கவுண்டமணி ராயப்பன் என்ன சொல்லுவான் இவரு அந்த ஆக்டர், எம்எல்ஏ எழுதத்தாயா போறான், இன்னும் படிக்கவே இல்லையா, நீ என்ன எழுதினாலும் வெந்தது வேகாதது, என்ன எழுதினாலும் உனக்கு டிகிரி கொடுத்து அந்த பிஏ உண்மையிலே இந்த எம்எல்ஏ ஒரு டிகிரி ஆகும். அந்த டிகிரி உண்மையிலே ஒரு படிச்சு வாங்கியிருந்தால் எப்படி தெரியுமா இந்த கொடுக்கணும், ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து பின்னாடி ப்ளீஸ் கைண்ட்லி ஹெல்ப் மீ தி பேரர் ஆஃப் தி லெட்டர்னு கொடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் கொடுத்து விடும் இந்த கார்டை கொண்டு போறவனுக்கு உதவி செய்யும்னு இருந்தால் சிஎஸ்ஆருக்காக கொடுத்தான்னு சொல்ல முடியாது, நான் இவனுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ 9வது படிச்ச எனக்கு நீங்க எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்திருந்தா கூட நான் இந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி லெட்டர் கொடுக்க மாட்டேன். அப்போ உங்க எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கிற சர்டிபிகேட்டுக்கு என்ன வேல்யூ? இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஓப்பனாவே சொல்லிடுறேன், பரந்தாமன் தான் எனக்கு பேசினார் இதுல. அதான் மாவுக்கிட்டு போட்டாலும் பரவாயில்ல, 75 வயசா இருந்தானே செத்தானே சார். பரந்தாம் இந்த சிஎஸ்ஆருக்கு போட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு நான் போய் இவர் வீட்டுக்கு போறேன், உதயநிதி வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து செந்தில பாருன்னா, நான் செந்திலுடைய ஆபீஸ் போனேன், ஒரு 50ஓட போயிருப்பேன். பரந்தாமன் அனுப்பிச்சாரு, பரந்தாமன் டிவியில பேசினாரு இந்த லாக்கெட் வித்துக்கு. அப்படி உண்மையிலே பேசுறாருன்னா பரந்தாமன் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தார். ஏன்னா இந்த வேஷ்டி என் வயசு இந்த பட்டையெல்லாம் பார்த்து பிச்சை எடுக்க 500 ரூபாய் கொடுத்தார். அவர் அருண்கிட்ட பேசலாம்ல, ஸ்டேஷனுக்கு பேசலாம்ல, 500 ரூபாய் கொடுத்தார். நான் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் பாக்கெட் மணி செலவு பண்றாள், ஒரு நாளைக்கு சங்கீத ஹோட்டல் டெய்லி சாப்பிட்ற ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தார். அதனால விஜய கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அதிமுகவுக்கும் தகுதி கிடையாது, திமுகவும் தகுதி கிடையாது சார். இன்னொன்னு, இந்த விஜய்கிட்ட நியூஸ் வரதுக்கு முன்னாடி
டிஎம்கேக்கு தான் போகணும். ஏன் போறது காரணத்தை சொல்றேன். இந்த லஞ்சத்தை எப்படி வாங்கணும்னு, வாங்காம இருந்தா நீங்க இந்த பணியில இருக்கவே முடியாதுன்னு சொல்லி வச்சு அச்சுறுத்தினது 2 பேர். ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். முன்னாடி எல்லாம் டிஎம்கே பீரியட்ல எல்லா ஏரியாலும் கிளப் ஓபன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கிளப் ஓபன் பண்ணும்போது அது யாருக்கு ஓபன் பண்ணும்? மாவட்ட செயலாளருடைய தம்பி மச்சான் கிச்சான் கூட்டிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் போவாங்க. சார் நம்ம மச்சான் ஒருத்தன் பிகா வரைக்கும் படிச்சிருக்கான், ஒரு கிளப் ஓபன் பண்ணோம், ஏசி ஓகேன்னா நான் ஓகேம்பாரு. அப்புறம் ஏசிட்டு போவான். டிசி ஓகேன்னா நான் ஓகேம்பாரு. கிளப் ஓபன் பண்ணுவான். அந்த கிளப் நடத்துற எனக்கு இடையா இருக்குன்னு 6 லெட்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க பையன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடுறது. 2 மாசம் பொறுத்த ஓடி வருவான். என் பையனுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு சார், இந்த எஃப்ஐஆர் இடைஞ்சலா இருக்கு சார் சொல்லி 15,000 லஞ்சத்தை வாங்கிட்டு அதை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு நடந்த ஆதாரத்தை சொல்றேன். இந்த சேனல்ல எனக்கு கேட்க வேண்டியது அண்ணாமலையும் பிரேமலதாவும் தமிழிசையும் கேட்கணும். ஏன்னா தமிழிசையுடைய அப்பா எல்லாம் சுசீந்திரத்துல வரும்போது நான் தான் அப்பாவுக்கு இந்த அவரு உப்புமாவும் சுக்கு காப்பியும் கொடுப்போம் எங்க ஊர்ல நீதி கட்சியில. அவர் சுசீந்திரம் பத்தில அவங்க வீடு. அதாவது இவங்க 3 பேர் எது கவனிக்கணும்னா, இந்த டி நகர்ல லட்சுமின்னு ஒரு டிசி இருந்தாங்க டிராபிக்ல. அவங்கள சுத்த தங்கம், அடுத்தது பச்சத்தனி மாணிக்கம் சுத்த தங்கம், ஈன்ப நாயகம் சுத்த தங்கம், இத மாதிரி ஒரு டிசி டி நகர்ல வரும்போது விஜயகாந்த் பிரேமலதா வீட்டுக்கு நேர பின்னாடி ஒரு பிராண்டி கடையும் மேல கிளப்பும் இருந்தது. அப்ப அந்த டிஜி சொன்னார், நான் வாங்க மாட்டேன், கிளப் நடத்த அளவு கிடையாது, நான் வாங்க மாட்டேன், மற்றவங்க மாத்தினா பரவாயில்ல, நான் வாங்க மாட்டேன், என்னோட ஜூரிஸ்டில் வைக்கவும் கூடாட்டார். கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான் கிளப். அந்த நடந்த கதையை எல்லாரும் பார்க்கணும். என்னன்னா அது எப்படி தெரியுமா, இவர் ஒரு நாளைக்கு அவர் கார்ல வரல, சேரன் வச்ச கார்ல வரல, இந்த கிளப்புக்கு நம்ம லஞ்சம் வாங்கலையே, இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் சொல்லிட்டு நேரம் மப்டியில வந்தார். இது மப்டியில வர்றாரு. அப்பதான் நாங்க சாரி கிராமத்துல வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கோம். நேரம் வந்தார். வந்தோன்னா கிளப்புக்கு மேல ஏறி போறாரு டிசி. மப்டியில கிளப் நடத்துறவன் அந்த குடிச்சு சீட்டுவா, எப்பா நீ உட்காந்து ஒரு கை போடுன்னு டிசியை கேட்டாயா? இது டிசி கேட்கிறான், நீ ஒரு கை போடுறேன்னு கேட்டான். எப்படி இருக்கும் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே விருவம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு கையை கட்டி ஓனரை இழுத்து நடு ரோட்ல போனார் டிசி. அது மாதிரி நேர்மையான ஆபீஸ் போலீஸ் ஆஃபீஸரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்ப இப்ப என்ன 60 வருஷம் கிளப். அப்ப என்ன, நீங்க மாவட்ட செயலாளர், நான் கிளப் வைப்பேன் பத்திரத்துல, நான் பல கோடி சம்பாதிச்சிருக்கேன், நீ பல லட்சங்களை சம்பாதிப்போன்னு இந்த காவல்துறையை திருட சொன்னதும் பொய் சொன்னதும் லஞ்சம் வாங்க சொன்னதும் ஊறி போய் கிடக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குறேன் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த போலீஸ்லாம் லஞ்சம் வாங்காதனால திமுக ஆதரவா செயல்படுறாங்களா? திமுக இப்ப சார் அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. லஞ்சம் வாங்க கூடாது சார், வாங்காம இருக்கல சொல்ல மாட்டேன் சார். நான் உனக்கு கேட்கிறேன், லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையாங்கிறதுக்கு நாளை காலை 10 மணிக்கு விருங்கம்பாக்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பட்டும். லஞ்சம் வாங்குறாங்களே ஆதாரத்தை சொல்றேன். ஸ்டேஷன் பயில் 90 நாள்ல கொடுக்கணும். என்னுடைய கேஸ்ல 2 வருஷம் பொறுத்து கண்ணன்கிறவர் கொடுத்திருக்காரு. 2 வருஷம். இப்ப வனிதான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, நேற்று அவங்க பண்ண கூத்த பாருங்க. இப்ப விஜய் பண்ண ஒரே ஒரு லாபம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பெட்டிஷனா போறீங்க, அக்யூஸ்ட் அங்க உட்காந்துருக்கான், பேசும்போது வீடியோ எடுத்தணும்னு சொல்லிட்டாரு, வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ வனிதா எடுத்து நாங்க நேற்றுக்கு பார்த்தேன். வனிதாங்கிற இன்ஸ்பெக்டர் மேடம் வனிதா எடுத்தாங்க. அக்யூஸ்ட் உங்களுக்கு உத்தரவு போடுறான், வீடியோல இருக்கு, இல்லைன்னா உங்கள்கிட்ட இங்க பேச மாட்டேன். அக்யூஸ்ட் உத்தரவு போடுறான். மேடம், அந்த சிஎஸ்ஆர்ல ஒருத்தர் நான் இதை பார்த்தேன்னு சொன்னார்ல, அவர் பார்க்கலன்னு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டான்னு அக்யூஸ்ட் வனிதாட்ட கேட்கிறான். வனிதா அப்ப நாளைக்கு வச்சுக்கிற விசாரணைங்கிறாங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது நானும் கூட எஸ்ஐ நின்றுருக்கான், அக்யூஸ்ட் உட்காந்துருக்கான் இல்லையா? அப்போ அந்த வீடியோ எடுக்கிறது ஏசிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி ஏசி விசாரிச்சார். ஆமா இது பண்ண. அப்ப அக்யூஸ்ட் லஞ்சம் வாங்காம நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டால் 226 ஒரு ஆக்ட் இருக்கு, ரிட் ஆஃப் குவாரண்டோ ஆர்டிகல் 226 த ரிட் ஆஃப் குவாரண்டோ ஒரு ஆக்ட் இருக்கு. ஒருத்தர் லஞ்சம் வாங்கித்தான் ஒருத்தர் டிசிஸ் பண்ண அவசியம் இல்லை. கடமையில் இருந்து தவறிவிட்டால் நிரூபிக்கப்பட்டால் நீ வேஸ்டா சம்பளம் கொடுக்காது, வேஸ்டா சஸ்பெண்ட் பண்ணாது, ரிமூவ் பண்ணிக்கோ. அவங்க இதை உண்மை பொய்னு தெரிவிச்சுன்னு வரணும். இந்த வனிதா கேஸ் கேளுங்க, இது வரைக்கும் 1.5 வருஷமா அவங்க கையில பேப்பர் இருக்கு. இந்த விரும்பாக்கத்துல 1.5 வருஷமா ஒரு நாளைக்கு அது அந்த பேப்பர்ல வீடியோ இருக்கு. வீடியோ ஒரு நாளைக்கு இந்த வனிதாங்கிற இன்ஸ்பெக்டர்
அந்த வீடியோ நான் பார்க்கட்டும்ப்பா, என்னதான் பேசியிருக்கான்ப்பா. ஒரு நாள் அந்த வீடியோ பார்க்கல அவங்க. அப்ப எதுக்கு தான் அங்க வராங்க? சார் இவங்க 6ல இருந்து 8 ரவுண்ட்ஸ் விட்டுறாங்க, அதுல வேஸ்ட் பொய். ஆபீஸ்ல இருக்கிற பேப்பர் பார்த்து போய் சாட்சியை கலைக்கிறதுக்கு விரும்பப்பட்டு வெளியில இருந்து ஆளுக்கு உள்ள இருக்கிற மீன் பிடிக்கிறதுல வெளியில போய் முதலையா வீடியோ எடுத்துட்டாங்க இருக்கா அவங்க கிட்ட, ஏசிடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அப்போ சாட்சியை கலைக்கிறதுக்கு குற்றவாளி உத்தரவு போடுறான், வனிதா சரின்றாங்க. சரி நான் கேட்கிறேன், இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இது அண்ணாமலை தான் ரொம்ப நோட் பண்ணோம், 3 மாசம் ஒரு வாட்டி இந்த டிசி இந்த கமிஷனர் லெட்டர் வாங்கினாங்களே, அது எதுக்கு தெரியுமா? அந்த டைரக்ஷன் வாங்குறதுக்கு தான் யூஸ் ஆகுது, வேற எதுக்கு யூஸ் ஆகாது. நீங்க இந்த கமிஷனர் போறதை விட 3 மாசம் ஒரு வாட்டி ரிட்டையர்டு கலெக்டர், நேர்மையான கலெக்டரா இருக்கணும், சகாய மாதிரி. இந்த எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் போறதுக்கு 3 மாசம் தானே, எப்படி 6 மாசமா வச்சிருக்கீங்க? எப்படி கவுண்டர் கம்ப்ளைண்ட் போட்டீங்களா? அது உண்மையா பொய்யா? அந்த கவுண்டர் பார்ட்டி கூப்பிடுறோம், அப்ப அவன் சொல்லுவான், சார் என்ன அடிச்சான் சார், ஹாஸ்பிட்டல போனேன் சார், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னேன், அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி கவுண்டர் கேஸ் போட்டாங்க சார், அதுக்கப்புறம் நான் தான் சார் எனக்கு புகாரை வாபஸ் வாங்க. அப்போ ஜெயில நடக்கிற குற்றங்களை விட தினமும் குற்றங்கள் நடக்குது. சரி, இன்னொன்னு, ஆவடியில் ஒரு பொண்ணை பைக் திருட்டு போச்சு இல்லையா, பைக் திருட்டு போச்சு இல்லையா, அதுக்கு அந்த பெட்ரூம் கூப்பிட்டான் இல்லையா, அதுக்கு சுப்பீரியர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஆக்ட்ல இன்ஸ்பெக்டர் தான் சார் அக்யூஸ்ட். சரி, இந்த இதை விட்டுட்டேன், சுமதிங்கிற இதுல அந்த 2 கான்ஸ்டபிள் அந்த திருட்டு வண்டி விற்கிற இடத்துல கொண்டு வித்து பணம் வாங்கிட்டான். அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? 6 மாசம் சஸ்பென்ஷன், திருப்பி வேலை. ஆனா 3 பாக்கெட் வித்தவனுக்கு சாவு. போலீஸ்ல சம்பளம் போக, யூனிஃபார்ம் போக, திருடன் இருந்து வண்டியை திருடி ஸ்டேஷன்ல கொண்டு வச்ச வண்டியை திருடன் கொண்டு வித்தவனுக்கு தண்டனை என்ன? 6 மாசம் சஸ்பென்ஷன். அப்போ இது எதனால இவங்க காவல்துறை இப்படி இருக்குன்னா, 50 வருஷமாக ஒரு நாளைக்கு 4 லட்சம் 3 லட்சம் போய் பண்டு வாங்கிட்டு போய் இன்னும் ஒண்ணு வாங்கிட்டு அவங்கள நிறுத்த முடியல. நீங்க விஜய் 5 வருஷம் இருந்தா ஒரு போலீஸுக்கு ஒரு சம்பளம் போக ஒரு 10,000 தான் கிடைக்கும். சரி, இன்னொன்னு சொல்றேன், நைட் ரவுண்ட்ஸ் போறாங்கல்ல, ஒருத்தர் பிடிச்சிட்டு வரான், அவங்களுக்கு பிடிச்சான ஒரு மிஷின் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? பணம் வாங்கிக்கிறாங்களா இல்லையா? இது நான் சொல்லல, பொன்மாணிக்கவேல் சொல்றாரு, உங்களால 2000 ரூபாய் உங்களால பணம் இல்லாம சிஎஸ்ஆர் வாங்க முடியுமான்னு கேட்டார்ல. அப்போ பொன்மாணிக்கம் மேல எஃப்ஐஆர் போட்டோம். அதாவது சிஎஸ்ஆருக்கே பணம் வாங்கினால் 2 வருஷம் பொறுத்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களே நான் புகார் கொடுத்ததுக்கு, அதுக்கு எத்தனை லட்சம் வாங்கியிருப்பீங்க? இப்ப வனிதா நேத்துக்கு சாட்சியை கலைக்கிறதுக்கு அவங்க வாயிலே அக்யூஸ்ட வாயினால அதுக்கு எவ்வளவு லட்சம் வாங்கியிருப்பாங்க? ஒருத்தனுக்கு ஸ்டேஷன் பெயில்ங்கிறது ஒரு தடவை தான் கொடுக்கலாம். இப்ப 3வது ஸ்டேஷன் பெயில் கொடுக்கறதுக்கும் செக்ஷனை குறைச்சு போடுறதுக்கும் வனிதாவும் அக்யூஸும் பேசுறதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தண்டனை சார்? வருஷத்துக்கு ஒரு தான் டெத் நடக்குது, லாக்அப் டெத், டெய்லி சாகுறான். அருண் நினைச்சிருந்தாருன்னா எம்எல்ஏ கைத்துல ஏன் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க கேட்டிருந்தா நான் இப்போ உட்காந்து இதை நான் பேசிருக்கவே மாட்டேன். என்னைக்காவது டிசி ஒரு ஸ்டேஷனுக்கு போய் ஐயா நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் அதை கண்டுபிடிச்சேன், எங்கேயாவது நடந்திருக்கா? ஐயா எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரே ஒரு டிசி அந்த விஜயகாந்த் பிரேமலதா வீட்டுக்கு பின்னாடி, அந்த மாதிரி டிசி எங்க இருக்காங்க? ஆனா லாக்அப் டெத்தை மட்டும் பேசக்கூடாது, தினமும் பாதிக்கிறது அப்படி. இதுக்கு ரிட்டையர்ட் கலெக்டர் அந்த கமிஷனர் கையெழுத்து வாங்க தான் போறாங்க. ரிட்டையர்ட் கலெக்டர், ரிட்டையர்டு ஜட்ஜி 3 மாசம் ஒரு ஸ்டேஷனை செக் பண்ணாதான் அது காவல்துறையா இருக்கும். இல்லையானா குற்றவாளியுடைய கூடாரமாக விரும்பாக்கம் இயக்கி கொண்டிருக்கிறது என்று இந்த ஆதாரத்துடன் பேசுகிறேன். ஐயா எம்எல்ஏ கையெழுத்து போட்ட அப்புறம் சிஎஸ்ஆர் போட்டால் அப்ப எஃப்ஐஆர் கையெழுத்து போடணும், எம்பியா? நாளைக்கு நான் கமிஷனரை பார்க்க போறேன். இந்த இன்னைக்கு பேசினது இந்த வீடியோ எப்படியாவது கமிஷனர் பார்க்கணும். கமிஷன் ஆபீசர் தெரியும், அவர் மூலியமா அனுப்புறேன்.